ஓம் கம் கணபதையே நமக. உலகமெங்கும் இருக்கும் அன்பான மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்பதே எங்களது விருப்பம். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். 30/7/2024 செவ்வாய்க்கிழமை நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் ஆடி மாதம் 14ஆம் நாள், தசமி, கீழ்நோக்கு நாள், தக்ஷணாயனம், கிருஷ்ணபக்ஷம், அதாவது தேய்பிறை. டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் பிறந்த தினம். நல்ல நேரம்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையில் 7:45 8:45 வரைக்கும் இருக்கு. 7:45 to 8:45. சாயந்தரம் 4:45 5:45, அதாவது 4:45 to 5:45. ராகு காலம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. குளிகை பிற்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. சூலம் வடக்கு, அதற்கு பரிகாரம் பால். கடக லக்னம், இருப்பு 3 நாழிகை 12 வினாடிகள். சூரிய உதயம் காலை 6 மணி 2 நிமிடத்திற்கு. கரணன் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. திதி இன்று இரவு 7:30 மணி வரை தசமி, அதன் பின்பு ஏகாதசி. நட்சத்திரம் இன்று பிற்பகல் 1:40 மணி வரை கிருத்திகை, அதன் பின்பு ரோஹிணி. நாமயோகம் இன்று இரவு 7 மணி 7 நிமிடங்கள் வரை விருத்தி, அதன் பின்பு துருவம். கரணம் இன்று காலை 8:21 மணி வரை வணிஜை, அதன் பின்பு இரவு 7:30 மணி வரை பத்திரை, அதன் பின்பு பவம். அமிர்தாதி யோகம் இன்று பிற்பகல் 1:40 மணி வரை சிறப்பான சித்த யோகம், அதன் பின்பு அருமையான அமிர்த யோகம். சந்திராசிரம நட்சத்திரங்கள் இன்று பிற்பகல் 1:40 மணி வரை சித்திரை, அதன் பின்பு சுவாதி. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறதுனால பக்கத்தில் இருக்கிற முருகன் கோயிலுக்கு போங்க. போயிட்டு வள்ளி தேவசேனா சமேத எம்பெருமான் முருகப்பெருமான மனசார வழிபாடு பண்ணுங்கோ. ஒரு 5 நிமிஷம் அங்கே உட்காருங்கோ. உட்காந்துட்டு ஓம் ஸ்ரீ சரவணபவாய நமக அப்படின்னு ஒரு 5 நிமிஷம் சொல்லுங்கோ. சொல்றதுல ஒன்றும் தப்பே கிடையாது. நல்ல கண்ணை மூடிட்டு, ஆனால் சுவாமி தரிசனம் போது கண்ணை திறந்துக்கோங்க, சரியா? கண்ணை மூடிட்டுலாம் நிறைய பேர் இந்த கற்பூரஹாரத்தின் போது அப்படியே மனசுல லயிச்சு கண்ணை முடிப்பா. கூடவே கூடாது. கற்பூரத்தை எடுக்கும்போது கண்ணை திறந்து பார்க்கணும். ஏன்னா அப்பதான் சுவாமியோட அழகு நமக்கு தெரியும். அந்த அழகு நமக்கு ஒரு பெரிய பூஸ்ட், உற்சாகத்தை கொடுக்கும், மனசுல ஒரு தைரியத்தை கொடுக்கும். அதனால கற்பூரத்தை எடுக்கும்போது கண்டிப்பா கண்ணை மூடிக்காதீங்க, கண்ணை திறந்துட்டு பாருங்க, சரியா? முருகப்பெருமான வழிபாடு பண்ணிட்டு அங்கேயே உட்காந்து ஓம் ஸ்ரீ சரவண பவாய நமக ஒரு 11 தடவை இல்லை 27 தடவை சொல்லிட்டு, இல்லை ஒரு 5 நிமிஷம் சொல்லுங்கோ. சொல்லிட்டு வாங்கோ, கண்டிப்பா ஒரு நல்லது நடக்கும். நல்ல நியூஸ் உங்களுக்கு காதுல விழும், சரியா? அதே மாதிரி இன்னைக்கு நவ கிரகங்களில் உள்ள பிராத்ருக்காரகராகிய ஸ்ரீ செவ்வாய் பகவானை வணங்க சுபிக்ஷங்கள் வந்து சேரும். இன்றைய நவநாயகர்களின் கிரகநிலைகள்: ரிஷபராசியில் குரு, செவ்வாய் மற்றும் சந்திரன். கடகராசியில் புதன், சுக்கிரன் மற்றும் சூரியன். கன்னிராசியில் கேது. கும்பராசியில் சனி வக்கிரகதியில். மீனராசியில் ராகு அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தனவரவு அதிகரிக்கும் நாள். அற்புதங்க. திடீர்னு எதிர்பாராத ஒரு திருப்பமான ஒரு பணவரவு வந்து சேரலாம். குடும்ப உறவுன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அற்புதமா இருக்கு. கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து மோதல்கள் விலகும். வாழ்க்கை துணை வழி உறவினர்களின் மூலம் சில நன்மைகள் நடைபெறும். பொருளாதாரம் மிகச்சிறப்பாக இருக்கும். வருமானம் வந்து செல்வதில் இருந்து வந்த தடை தாமதங்கள் விலகும். உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்க்கும் சலுகைகளை பெறுவீர்கள். தொழில் மற்றும் வியாபாரம் வெகு சிறப்பாக அமையும். அரசியலில் இருக்கும் அன்பர்கள் தனவரவு கிடைத்து மகிழ்வார்கள். கலைத்துறை சேர்ந்த அன்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரும். உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு எதிர்பாராத ஒரு தனவரவு காத்திருக்கிறது. குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கும் பெண்கள்
கணவனின் அன்பை பெற்று மகிழ்வார்கள். உடல் ஆரோக்கியம் வெகு சிறப்பாக இருக்கும். மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலை அமையும். மூத்த வயதில் உள்ள அன்பர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக நடைபெறுவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு தனவரவு ஒன்று வந்து சேரலாம். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்டமான மஞ்சள் நிற ஆடை அணிந்து குரு தட்சிணாமூர்த்தி சுவாமியை வணங்கி வழிபட்டு வாருங்கள். இந்த நாள் இனிமையான நாளாக உங்களுக்கு அமையும். ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அமைதியுடன் செயல்பட வேண்டிய நாள். ஏன்னா ராசிக்குள்ள சந்திரன் இருக்கார். கவலைப்பட வேண்டாம். ஏன்னா ரிஷபராசி அப்படின்னாலே இந்த சந்திர பகவான் அங்கே வந்தாலே கொஞ்சம் சந்தோஷம்தான். இருந்தாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது. குடும்ப உறவுன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கொஞ்சம் குழப்பமான சூழ்நிலை தான் இருக்கு. கணவன் மனைவி அப்படின்னா பேசுகிற வார்த்தையில் கவனம் வேணும். வாழ்க்கை துணை வழி உறவினர்களின் மூலம் சில பிரச்சனைகள் எழலாம். வருமானம் வந்து சேர்வதில் காலதாமதம் ஆகும். உத்தியோகத்தில் வீண் பழி நேரலாம் என்பதால் கவனம் அவசியம். தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பாக சில குழப்பங்கள் வந்து சேரும். அரசியலில் இருக்கும் அன்பர்கள் அமைதியாக செயல்படுவது நல்லது. கலைத்துறையை சேர்ந்த அன்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேர்வதில் காலதாமதம் ஆகும். உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு வீண் அலைச்சல் வந்து சேரும். குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கும் பெண்கள் எந்த ஒரு விஷயத்திலும் கவனமாக இருப்பது நல்லது. உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருப்பதற்கு உணவு கட்டுப்பாட்டை மேற்கொள்ளுங்கள். மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கல்வியில் கவனமாக செயல்படுவது நல்லது. மூத்த வயதில் உள்ள அன்பர்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்கள் அமைதியாக செயல்படுவது மிகவும் உன்னதம். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்டமான ஆரஞ்சு நிற ஆடை அணிந்து மகாலட்சுமி தாயாரை வணங்கி வழிபட்டு வாருங்கள். இந்த நாள் இனிமையான நாளாக உங்களுக்கு அமையும். மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, விருந்து மற்றும் கேளிக்கைகளில் கலந்து கொண்டு மகிழும் நாள். அற்புதங்க, சூப்பருங்க. அப்படி ஜாலியாக ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வாங்க. குடும்ப உறவுன்னு பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்குது. கணவன் மனைவி ஒற்றுமை இன்னைக்கு அமோகமாக இருக்குது. பொருளாதாரம் சிறப்பாக இருக்கிறதுனால உங்களுக்கு எல்லாத்துலேயும் முன்னேற்றம் இருக்கு. வருமானம் வந்து சேர்ந்தாலும் சில செலவுகளும் தாண்டவமாடும். உத்தியோகத்தில் வேலைபளு குறையும். தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பாக பயண வாய்ப்புகள் மேம்படும். அரசியலில் இருக்கும் அன்பர்கள் வெளியூர் நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வார்கள். கலைத்துறையை சேர்ந்த அன்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரும். உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும். குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கும் பெண்கள் விருந்து கேளிக்கைகளில் கலந்து கொண்டு மகிழ்வார்கள். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலை வந்து சேரும். மூத்த வயதில் உள்ள அன்பர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக காணப்படுவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு எடுக்கும் முயற்சிகள் பலிதமாகும். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்டமான சந்தன நிற ஆடை அணிந்து குருமகான் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமியை வணங்கி வழிபட்டு வாருங்கள். இந்த நாள் இனிமையான நாளாக உங்களுக்கு அமையும். கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சந்திர பிரச்சோதயாத். இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மேன்மைகள் அதிகரிக்கும் நாள். அற்புதங்க. திடீர்னு ஒரு சில முன்னேற்றங்கள்லாம் உங்களுக்கு வரப்போகிறது. தத்துவமாக பேசுவீங்க. எடுக்கிற முயற்சிகளெல்லாம் நீங்கள் ஒரு தத்துவ மழையாவே பேசி முடிப்பீங்க. குடும்ப உறவுன்னா இன்னைக்கு ஓரளவுக்கு அனுகூலமாக இருக்குது. கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. கணவன் மனைவி அப்படின்னா இன்னைக்கு தான் சிறப்பான ஒரு ஒற்றுமை இருக்குங்க. சந்தோஷ வானில் சிறகடித்து பறப்பீர்கள். வருமானம் நீங்கள் எதிர்பார்த்தபடி கிடைக்கும். உத்தியோகத்தில் முன்னேற்றம் அதிகரிக்கும். தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். அரசியலில் இருக்கும் அன்பர்களுக்கு புதுமனை புது வீடு வாங்கி மகிழும் வாய்ப்புகள் சிலருக்கு உண்டாகும். கலைத்துறையை சேர்ந்த அன்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேர்வதிலிருந்து வந்த தடை தாமதங்கள் விலகும். உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு மனதில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கும் பெண்கள் எடுக்கும் முயற்சிகளில் ஆற்றலுடன் பயணிப்பார்கள். உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும். மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலை வந்து சேரும். மூத்த வயதில் உள்ள அன்பர்கள் எந்த ஒரு விஷயத்திலும் நிதானத்தை கடைபிடிப்பார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு எடுக்கும் முயற்சிகள் வெற்றியடையும். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்டமான ஊதா நிற ஆடை அணிந்து ஸ்ரீதேவி கருமாரி அம்மனை வணங்கி வழிபட்டு வாருங்கள். இந்த நாள் இனிமையான நாளாக உங்களுக்கு அமையும்.
சிம்ம ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பொறுப்புணர்ச்சி அதிகரிக்கும் நாள். பொறுப்போடு நடந்துப்பீங்க. அது ரொம்ப விசேஷம் தானங்க. பொறுப்போடு நடந்தனாலே சிறப்புகள் தானா தேடி வரும். நீங்க போய் தேட வேண்டாம். அதுவா வந்து உங்க கழுத்துல மாலையா விழும். குடும்ப உறவுன்னு பார்த்தீங்கன்னா சிறப்பா இருக்கு. கணவன் மனைவி ஒற்றுமை இன்னைக்கு அமோகமா இருக்கு. வருமானம் எதிர்பார்த்தபடி கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரம் வெகு சிறப்பாக அமையும். சிலருக்கு புதிதாக தொழில் தொடங்கும் வாய்ப்புகள் வந்து சேரும். உத்தியோகத்தில் பொறுப்புகள் கூடும். அரசியலில் இருக்கும் அன்பர்கள் எந்த ஒரு விஷயத்திலும் நிதானத்தை கடைபிடிப்பார்கள். கலைத்துறை சேர்ந்த அன்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும். குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கும் பெண்கள் மரியாதையுடன் காணப்படுவார்கள். உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும். மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலை வந்து சேரும். மூத்த வயதில் உள்ள அன்பர்கள் மாற்று மருத்துவத்தை பற்றி யோசிப்பார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு பொறுப்புணர்ச்சி கூடும். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்டமான வெண்மை நிற ஆடை அணிந்து ஸ்ரீ சரஸ்வதி தேவியை வணங்கி வழிபட்டு வாருங்கள். இந்த நாள் இனிமையான நாளாக உங்களுக்கு அமையும். கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் குறையும் நாள். ஏன்னா நேற்றுக்கு சாயந்தரமே இந்த சந்திராஷ்டமம் போயிடுச்சு. அதனாலேயே கொஞ்சம் உங்களுக்கு ஒரு ரெக்கவரி கிடச்சிருக்கு. இருந்தாலும் இன்னைக்கு சூப்பரான நிலைமையெல்லாம் உங்களுக்கு இருக்குது. ஏன்னா சந்திராஷ்டமே கிடையாது. பாக்கியஸ்தானத்தில் சந்திரன் வந்துடுறதுனால உங்களுக்கு சந்தோஷம்தான். குடும்ப உறவுன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சிறப்பாக இருக்குது. கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகும். பொருளாதாரம் மிகச்சிறப்பாக அமையும். வருமானம் வந்து சேர்வதில் இருந்து வந்த தடை தாமதங்கள் விலகும். உத்தியோகத்தில் உங்களது கோரிக்கைகள் பரிசீலிக்கப்படும். தொழில் வியாபாரம் மிகச்சிறப்பாக அமையும். அரசியலில் இருக்கும் அன்பர்கள் பொறுமையாக செயல்படுவார்கள். கலைத்துறை சேர்ந்த அன்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் குறையும். குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கும் பெண்கள் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி அடைவார்கள். உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும். மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் இருந்து வந்த குழப்பமான சூழ்நிலை மறைந்து இன்பமான சூழ்நிலை அமையும். மூத்த வயதில் உள்ள அன்பர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக இருப்பார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு மனதில் இருந்து வந்த குறைகள் நீங்கும். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்டமான பல வண்ண நிற ஆடை அணிந்து எம்பெருமான் விநாயக பெருமானை வணங்கி வழிபட்டு வாருங்கள். இந்த நாள் இனிமையான நாளாக உங்களுக்கு அமையும். துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்கிர பிரச்சோதயாத். இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். ஏன்னா சந்திராஷ்டமம் இருக்கு. என்னதான் உங்களோட ராசிநாதன் சுக்கிர பகவானுக்கு உகந்த ராசி ரிஷபராசி அப்படின்னாலும் இந்த அஷ்டம ராசியில சந்திர பகவான் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. பேசுகிற வார்த்தையில் கனிவு வேணும், கடுமை கூடாது, உஷ்ணமாக இருக்காதீங்கோ. குடும்ப உறவுன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் சலசலப்பெல்லாம் இருக்குது. அதை கலகலப்பாக மாற்றிக்கோங்க. கணவன் மனைவி இன்றைக்கி நிறைய பிரச்சனைகள் ஓடிண்டே இருக்கும். நீங்கள் அனுசரித்து போயிடுங்க, அது ரொம்ப நல்லது. வாழ்க்கை துணை வழி உறவினர்களின் மூலம் சில தொல்லைகள் ஏற்படலாம். வருமானம் வந்து சேர்வதில் காலதாமதம் ஆகும். உத்தியோகத்தில் சில வீண் அலைச்சல்கள் வந்து சேரும். தொழில் வியாபாரம் தொடர்பாக சில பிரச்சனைகள் எழலாம். அரசியலில் இருக்கும் அன்பர்கள் அமைதியாக செயல்படுவது நல்லது. கலைத்துறை சேர்ந்த அன்பர்கள் கவனமாக இருக்க வேண்டும். உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு வீண் அலைச்சல் வந்து சேரும். குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கும் பெண்கள் எடுக்கும் முயற்சிகளில் சற்று காலதாமதம் ஆகிறதே என்று எரிச்சலுடன் காணப்படுவார்கள். உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டும். மூத்த வயதில் உள்ள அன்பர்கள் உடல் ஆரோக்கியம் சீராக இருப்பதற்கு உணவு கட்டுப்பாட்டை மேற்கொள்வது அவசியம். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் எல்லா விஷயத்திலும். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்டமான நீல நிற ஆடை அணிந்து எம்பெருமான் சிவபெருமானை வணங்கி வழிபட்டு வாருங்கள். இந்த நாள் இனிமையான நாளாக உங்களுக்கு அமையும். விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மகிழ்ச்சி அதிகரிக்கும் நாள். அப்படி போடுங்க, சூப்பர். ஜாலியாக இருங்க, சந்தோஷமா இருங்க.
குடும்ப உறவுன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பக்காவா இருக்கும், கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. கணவன் மனைவி அற்புதமான ஒரு அந்யோன்யம் நிகழப்போறது, அருமையா இருக்கும். வருமானம் எதிர்பார்த்தபடி வந்து சேரலாம். உத்தியோகத்தில் மனக்குழப்பங்கள் தீரும். தொழில் வியாபாரம் சுபிக்ஷகரமாக நடைபெறும். அரசியலில் இருக்கும் அன்பர்கள் புதிய மனை புதிய வீடு வாங்கி மகிழ்வார்கள். கலைத்துறை சேர்ந்த அன்பர்களுக்கு வருமான வாய்ப்புகள் உறுதியாகும். உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு மனதில் ஒருவித சந்தோஷம் குடிகொள்ளும். குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கும் பெண்கள் கணவனின் அன்பை பெற்று மகிழ்வார்கள். உடல் ஆரோக்கியம் சீராகவும் சிறப்பாகவும் இருக்கும். மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் சந்தோஷமான சூழ்நிலை உண்டாகும். மூத்த வயதில் உள்ள அன்பர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக காணப்படுவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு மனதில் இருந்து வந்த கவலைகள் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான பச்சை நிற ஆடை அணிந்து ஸ்ரீ மீனாட்சி அம்மனை வணங்கி வழிபட்டு வாருங்கள். இந்த நாள் இனிமையான நாளாக உங்களுக்கு அமையும். தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆற்றல் அதிகரிக்கும் நாள். சூப்பருங்க. எடுக்கிற முயற்சிகள்லாம் உங்களுக்கு வெற்றி அடையும். குடும்ப உறவுன்னு பார்த்தீங்கன்னா பக்காவா இருக்கும், கவலையே பட வேண்டிய அவசியமே இல்லை. கணவன் மனைவி ஒற்றுமை மிகச் சிறப்பாக இருக்கும். வருமானம் வந்து சேருவதில் இருந்து வந்த காலதாமதம் விலகும். உத்தியோகத்தில் உங்கள் ஆற்றல் அதிகரிக்கும். தொழில் மற்றும் வியாபாரம் வெகு சிறப்பாக அமையும். அரசியலில் இருக்கும் அன்பர்களுக்கு பொறுப்புணர்ச்சி கூடும். கலைத்துறை சேர்ந்த அன்பர்கள் வாய்ப்புகள் கிடைத்து மகிழ்வார்கள். உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு தனி மரியாதை கிடைக்கும் அலுவலகத்தில். குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கும் பெண்கள் குழப்பமின்றி செயல்படுவார்கள். உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும். மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலை வந்து சேரும். மூத்த வயதில் உள்ள அன்பர்கள் உடல் ஆரோக்கியம் சீராக இருப்பதற்கு மாற்று மருத்துவத்தை பற்றி யோசிப்பார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு ஆற்றல் அதிகரிக்கும். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான அடர் நீல நிற ஆடை அணிந்து துர்க்கை அம்மனை வணங்கி வழிபட்டு வாருங்கள். இந்த நாள் இனிமையான நாளாக உங்களுக்கு அமையும். மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் குறையும் நாள். ஏன்னா இன்னைக்கு உங்களுக்கு எடுக்கிற முயற்சியெல்லாம் ஓரளவுக்கு தடை தாமதமானாலும் இறுதியில் உங்களுக்கு வெற்றியை கொடுத்து ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். குடும்ப உறவுன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஓரளவுக்கு அனுகூலமாக தான் இருக்குன்னாலும் நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை சிறப்பு. வருமானம் வந்து சேர்வதில் சில காலதாமதம் ஆகலாம். உத்தியோகத்தில் வேலைபளு குறையும். தொழில் வியாபாரம் தொடர்பாக இருந்து வந்த நெருக்கடிகள் மறையும். அரசியலில் இருக்கும் அன்பர்கள் குழப்பமின்றி செயல்படுவார்கள். கலைத்துறை சேர்ந்த அன்பர்களுக்கு வருமானம் வந்து சேரலாம். உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு எடுக்கும் முயற்சிகள் வெற்றியடையும். குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கும் பெண்கள் சில முயற்சிகளில் வெற்றி அடைவார்கள். உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும். மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் அருமையான சூழ்நிலை அமையும். மூத்த வயதில் உள்ள அன்பர்களுக்கு மனதில் ஒருவித குழப்பம் உண்டாகும். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்கள் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி அடைவார்கள். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான ரோஸ் நிற ஆடை அணிந்து சரபேஸ்வரரை வணங்கி வழிபட்டு வாருங்கள். இந்த நாள் இனிமையான நாளாக உங்களுக்கு அமையும். கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சொத்து சேர்க்கை உண்டாகும் நாள். அருமைங்க. அதாவது ஏதோ கொஞ்சம் கையில் காசு இருக்கு, சரி ஒரு மனம் வாங்கி போடலாம், இல்லை வீடு வாங்கலாம் அப்படிங்கிற முயற்சியெல்லாம் உங்களுக்கு நீண்ட காலமாகவே இருக்கு. ஆனால் ஏதோ ஒரு காரணத்தில் தள்ளி போயிட்டு இருந்திருக்கு. அது இப்போ கை கூடுறதுக்கு நல்ல நாள். உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. குடும்ப உறவுன்னு பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்குது. கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை சிறப்பாக இருக்குது. வருமானம் ஓரளவுக்கு திருப்திகரமாக அமையிறது. உத்தியோகத்தில் நீங்கள் எடுக்கிற முயற்சிகள்லாம் வெற்றி அடையும். தொழில் வியாபாரம் விஷயமாக பயண வாய்ப்புகள் மேம்படும். அரசியலில் இருக்கும் அன்பர்கள் பயணங்கள் மேற்கொள்வதால் மக்களின் செல்வாக்கு அதிகரிக்க பெறுவார்கள். கலைத்துறை சேர்ந்த அன்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளுக்காக புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழ்வார்கள். உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும். குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கும் பெண்கள் சந்தோஷமான சூழ்நிலையில்
பயணிப்பார்கள். உடல் ஆரோக்கியம் சீராக இருப்பதற்கு உணவு கட்டுப்பாட்டை மேற்கொள்வது நல்லது. மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலை வந்து சேரும். மூத்த வயதில் உள்ள அன்பர்கள் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருப்பதற்கு உணவு கட்டுப்பாட்டை எடுத்துக்கொள்வது அவசியம். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு சொத்து சேர்க்கை உண்டாகும். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்டமான சிகப்பு நிற ஆடை அணிந்து எம்பெருமான் முருகப்பெருமானை வணங்கி வழிபட்டு வாருங்கள். இந்த நாள் இனிமையான நாளாக உங்களுக்கு அமையும். மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மனதில் தைரியம் கொடிகட்டி பறக்கும் நாள். அப்படி போடுங்க, சாதாரணமாக இல்லைங்க தைரியம், அருமையான தைரியங்க, சூப்பரான தைரியம். அதுவும் கொடி கட்டி பறக்க போகிறதுனா சும்மாவா? கொடி கட்டினாலே அது பறந்ததுன்னு வச்சுங்க, சூப்பர் தான். அதனால இன்னைக்கு உங்களுக்கு சந்தோஷமான ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக கிடைக்குங்க. குடும்ப உறவுன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அருமையாக இருக்குது. உங்களுக்கு உதவிகள் நல்லா கிடைக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை வெகு சிறப்பாக அமையும். வருமானம் நீங்கள் எதிர்பார்த்தபடி வந்து சேரும். உத்தியோகத்தில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். தொழில் வியாபாரம் தொடர்பாக நீங்கள் எடுக்கும் புதிய முயற்சிகள் வெற்றியடையும். அரசியலில் இருக்கும் அன்பர்கள் முக்கிய பிரபலங்களாக மாறுவார்கள். கலைத்துறையை சேர்ந்த அன்பர்களுக்கு வருமான வாய்ப்புகள் உறுதியாகும். உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும். குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கும் பெண்கள் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றியடைந்து ஜொலிப்பார்கள். உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும். மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் தைரியமான சூழ்நிலை அமையும். மூத்த வயதில் உள்ள அன்பர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக காணப்படுவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு எடுக்கும் முயற்சிகள் வெற்றியடையும். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்டமான சாம்பல் நிற ஆடை அணிந்து ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமியை வணங்கி வழிபட்டு வாருங்கள். இந்த நாள் இனிமையான நாளாக உங்களுக்கு அமையும். வாழ்க வளமுடன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.